அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இகிரிஸ் மனுஷனா இருக்கான். ஒரு பெரிய ராஜாங்கம் அந்த கிங்டம்ல ஒரு போரை முடிச்சிட்டு படை வீரர்கள் கூட நம்ம தலைவன் பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் குதிரையில சும்மா மாசா வருவான் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா மரண மாசா இருக்கும். இப்போ நம்ம இகிரிஸ் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்படிதான் நம்ம இகிரிஸ் இருந்திருக்கான். அப்ப நம்ம இகிரிஸ் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்தாலுமே ரொம்ப சோகமா இருக்கான். மக்கள் எல்லாம் ஆரவாரமா வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேம் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேம் சியான் ஹாலட். சியான் ஹாலட் அப்படி நம்ம இகிரிஸை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம இகிரிஸோட ஹியூமன் நேமு. நம்ம இகிரிஸ் சோகமாக வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து பக்கத்தில் இருக்க ஒரு நைட்டு, இகிரிஸ் என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம இகிரிஸும், இல்லை என்னோட முதுகு பின்னாடி யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த கண்ணு என்னை ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இகிரிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்க நைட்லாம் மக்கள்கிட்ட பரிசு வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு நைட்டுக்கு பூ கொடுத்துட்டு பாராட்டிட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்க ஒரு நைட்டு நம்ம சியான் ஹாலட் என்கிற இகிரிஸை பார்த்து சொல்லுவான், பாரா சியான் ஹாலட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரா, போரில் இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி வீசி அவங்களோட ரத்தத்தை ஆறு மாதிரி ஓட விட்டவர், முன்னாடி சும்மா கம்பீரமாக சிங்கம் மாதிரி நின்னவர், அப்படி இருக்கிறவர் இப்போ பதட்டமாக இருக்காரா, அந்நியன் மாதிரி மாஸ்க் காட்டினவர் அம்பி மாதிரி பயப்படுறாரு. இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. போங்க சியான் ஹாலட், இப்படிலாம் பண்ணாதீங்க, காமெடியாக இருக்குது. நீங்கள் பண்ணதை பார்த்து எனக்கு இன்னும் தூக்கம் வருமா வராதானே தெரியல. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணீங்க போரில். அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு மகா வீரன், நீங்கள் என்னென்னா இப்படி பதட்டமாக இருக்கீங்களா, சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம பிளட் ரெட் நைட் கமெண்டர் இகிரிஸ் என்கிற சியான் ஹாலட், டே இல்லைடா, சரி விடு, நான் சொன்னதை மறந்துடு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் நம்ம இகிரிஸ் அப்படி மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, இல்லை என்னை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அது சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை, ஒரு பயங்கரமான சக்தி, எல்லை இல்லாத ஒரு சக்தி, அது என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எதுக்காக என்ன பார்த்துட்ருக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும், என்னோட நடவடிக்கை எல்லாத்தையுமே அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு, சம்திங் ராங் அப்படி நம்ம இகிரிஸ் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணால் நம்ம இகிரிஸ் அந்த நாட்டோட அரசர் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்து, அரசே நீங்கள் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த நாட்டோட அரசர், இகிரிஸ் நீ அந்த போர்க்களத்தில் பண்ணதை நான் கேள்விப்பட்டேன், எல்லா வீரர்களும் உன்னை பற்றி தான் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க, நீ அங்கே சிங்க மாதிரி கர்ஜித்தியாமே, உன் முன்னாடி எந்த வீரனுமே நிற்க முடியலையா, அந்த இடத்துல நீ ரத்த ஆரைய ஓட விட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி அரசர் நம்ம இகிரிஸை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக ஒரு கருகிற வாடடிக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு 5 மங்குனி அமைச்சர்கள் நம்ம இகிரிஸை அந்த அரசர் பாராட்டி பேசுறத பார்த்து கடுப்பாகி வயிறு எரிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த 5 மங்குனி அமைச்சர்களும் வட்ட மேசை மாநாடு மாதிரி ரவுண்டா உட்காந்துட்டு நம்ம இகிரிஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க பாருங்க, என்னடா பண்ணிட்டு இருக்காரு அந்த அரசர், அவருக்கு என்ன புத்தி கித்தி கலந்து